லாசிக் லேசர் ஆர் ஃபெம்டோ லாசிக் லேசர் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்ன? ஹாய், நான் டாக்டர் பிரவீன் குமார், டாக்டர் அனில்குமார் ஹாஸ்பிட்டலோட கேட்ராக்ட், லாசிக் அண்ட் ரெட்டினா லேசர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ பவர் கரெக்ஷன் ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு, கிளாஸ் இண்டிபெண்டன்ட் ஆயாச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாசிக் லேசர், ஃபெம்டோ லாசிக் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ரிகவரி. ஸோ இன்னைக்கு பண்றோம், நாளைக்கே புண்ணு ஆறியது, அடுத்த நாளே வந்து காயம் ஆறியது, நம்ம அடுத்த நாளே வந்து காலேஜ் போகலாம், வேலைக்கு போகலாம் எல்லாம் நான் சொல்லிட்டேன். பட் சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ். மெயின் திங் என்ன அப்படின்னா, கண்ணுல எது தூசி கீசி படாம ஒரு சேஃப்டி கிளாஸஸ் ஃபியூ டேஸ்க்கு போட்டுக்கிறது அட்வைசபிள். அண்ட் வண்டியில போறீங்கன்னா ஒரு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டினா கண்ணில் டஸ்ட் படாம இருக்கும், அந்த ஒரு சின்ன சேஃப்டி. ஒரு 1 or 2 days நீங்க ஜிம் போறீங்கன்னா ஜிம்ல போகும்போது கண்ணில் அடிப்படாம பாத்துக்கிறது. ஃபேஸ் வாஷ் பண்றது போது இதுவா கண்ணுக்குள்ள தண்ணி படாத மாதிரி சேஃபா வாஷ் பண்ணிக்கிறது. அண்ட் கண்ணை திறந்து தண்ணி ஊத்துறது ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற ஒரே ரெண்டு மெயின் நோ வந்து ஒரு 1 week 10 daysக்கு ஃபேஸ் வாஷோ ஹெட் பாத்தோ எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்விமிங் பூல் மட்டும் ஒரு 1 monthக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது இஸ் சேஃபர் ஆஃப்டர் போஸ்ட் லாசிக் ட்ரீட்மெண்ட். அதர்வைஸ் நெக்ஸ்ட் டேல இருந்தே படிக்கலாம், கம்ப்யூட்டர்ஸ், டிராவல், டிரைவிங், ஃபுட், இதெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. கண்மை போடுறது அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணா, அந்த கண்மை எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது கண்ணுக்குள்ள குத்திரக்கூடாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்தா போதுமே தவிர அதர்வைஸ் 24 hours ஆல்மோஸ்ட் பேக் டு நார்மல்.